வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம், போதக்கார இளவரச அது தத்துவமாட்ட தத்துவ ஞானியாட்ட காரில் உட்காந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பா. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு போடுறாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு அந்த போதக்கார இளவரச அவன் சேனலில் டெலீட் பண்ணியிருப்பான். நேற்று போட்ட ஸ்க்ரீன்ஷாட்டு தான், நேற்று கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு அந்த போதக்கார இளவரசன் சேனலில் கிடையாது. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு போடுற நீங்களே பார்த்துக்குங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க, நீங்கள் என்ன டாக்டரா, நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட வாங்குறீங்க, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க, நீங்கள் எந்த டாக்டரா அப்படின்னு கேட்டுக்கிறா. அதை வந்து டெலீட் பண்ணியிருக்கிறா. அப்போ இதுலேருந்து இவன் அந்த மருந்து வாங்கி கொடுக்கறது டாக்டர்கிட்ட கிடையாதுன்னு தெளிவாக தெரியுது. எதுக்காக அதை டெலீட் பண்ணணும்? அப்புறம் ஒருத்தர் மருந்தோட விலையை சொல்லுங்க அப்படிங்கிறா. உடனே என்னங்கிறா, வாட்ஸ்அப் வாங்குறா. அதே எல்லாருமே யூடியூப்பில் வீடியோ போடுற, யூடியூப்பில் மார்க்கெட்டிங் பண்ணுற, விலையை மட்டும் எதுக்கு போய் வாட்ஸ்அப் பண்ணோன்னு விலை சொல்லு, முட்டாள் கிடையாது. அதே மாதிரி இவனோட சேனலில் குடிகாரன் தான் இருக்கிறாங்களா. நேற்று யூடியூப்பை பார்த்து ஒரு பிரசவம் பண்ணி அது பிரச்சனையாகி 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம போதக்கார இளவரசனையுமே அந்த பொய்காரியுமே விரைவில் கைது பண்ண போகிறாங்க. நேற்று நல்லா பாருங்கள், பேப்பர் எடுத்து பாருங்கள். யூடியூப்பை பார்த்து பிரசவம் பண்ணியிருக்கிறாங்க. இதே யூடியூப்பை பார்த்து மருந்து வாங்கி எவனோடத்தனுக்கு கையோ காலோ வராமல் போகும். நிறைய பேர்த்துக்கு பிச்சு வந்திருக்குது. கேட்டால் மக்களை காப்பாற்றுறேன்ட்டு எத்தனை பேர் அலைவீங்க. அதேமாதிரி 2 பொண்டாட்டிக்காரங்க அப்படின்னு டைட்டில் போட்டுக்கிறேன். அது ஒரு 2 பொண்டாட்டிக்கார இளவரசன், அதை பற்றி சொல்லக்கூடாது. கீழே லிங்க் கொடுக்குற. இளவரசனுக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பையன் பேர் தனுஷ். அது இன்ஸ்டாகிராம்லையும் கூட ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பா. ஒருத்தர் கேட்டிருப்பார், யாருங்க இது கேட்டிருக்க, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அக்காவையும் சொன்னவன், சொந்த பையனில் அக்கா பையன் சொன்னவன். அதே மாதிரி லேடிஸ் குடிக்கிறாங்களாமா. அப்புறம் லண்டனுக்கு கொரியர்னு சொல்லி அனுப்புனானே. லண்டனில் லேடிஸ் குடிக்காம ஜென்ஸாக குடிப்பாங்க. இதுலேருந்தே இவனுக்கு ஒரு சுத்தமாக ஒரு மண்ணும் தெரியாது. லேடிஸ் குடிக்கிறாங்க, ஜென்ஸு குடிக்கிறாங்க. இவன் சேனலில் வெறும் குடிக்காரங்க மட்டும்தான் இருக்கிறாங்களா. ஹாஸ்பிட்டல் போனாங்களாமா, ஃபோன் வந்துச்சாமா, ஃபோன் மேலே ஃபோன் வருதாட்டுக்குது. அந்த முட்டாள் மக்களுக்கு கொஞ்சம் அறிவு வேணும், சுயமாக சிந்திப்பு வேணும். இவன் என்ன டாக்டரா, இவன் என்ன கம்பவுண்டரா, இவன் எம்பிபிஎஸ் படித்தவனா, இவன் சித்த மருத்துவம் படித்தவனா. வீட்டில் உட்காந்துட்டு கணவன் மனைவி பொய்யை சொல்லிவிட்டு நாட்டு மருந்து கடையில் 500 ரூபா மருந்து வாங்கிட்டு 6000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய்க்கு விற்று போட்டு மக்களை காப்பாற்றிச்சு. இதை அரசியல் வேறு பேசியிருக்குறா. என்ன பேசியிருக்குன்னா, எதை சொன்னாலும் டிவிக்கேன்னு சொல்லாதீங்க. அடா விமர்சனம் பண்ணத்தாண்டா சொல்லுவாங்க. நீங்கள் ஆட்சி ஒரு ஆள் ஆட்சியாளர் இருந்தால் எதிர் விமர்சனம் பண்ணத்தான் சொல்லுவாங்க. மாரிதாஸ்னு ஒரு சேனல் இருக்குது, போய் பாரு. அதை விட்டு போட்டு மனச்சாட்சியா, ஃபஸ்ட்டு மனச்சாட்சி பற்றி போதக்கார இளவரசனுமே பொய்காரியும் பேசலாமா. அந்த பொய்காரி நேற்று காரில் உட்காந்துட்டு எமர்ஜென்சின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதாவது நான் பின்னாடிக்கு பொய்காரியோட அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு இது அட்மிட் ஆகிருக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் இல்லைங்க, எங்கே வேணால் நீ அட்மிட் ஆவாங்க. பின்னாடி உட்காந்துக்கிறது பொய்காரியோட அண்ணன் உட்காந்துக்கிறாங்க. எமர்ஜென்சியாம்மா, பெரிய எமர்ஜென்சி, இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சியாம்மா. இந்த மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிட்டு மனசாட்சியுமே அரசியல் பற்றி பேசுகிறான் பாருங்க. 2 பொண்டாட்டிக்கார. இந்த ஆளே ஒரு 2 பொண்டாட்டிக்கார தான். இந்த ஆளோட முதல் பேர் பிரியா. கீழே லிங்க் கொடுக்குறாங்க. முதல் பொண்டாட்டி கூட கெட்ட வார்த்தை பேசின கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அது விட்டு போட்டு லேடிஸ் குடிக்கிறாங்க, ஜென்ஸ் குடிக்கிறாங்க. இந்த ஆளுக்கு சுத்தமாக அறிவில்லைன்னு நினைக்கிறேன். பெங்களூரு, கோவா இதெல்லாம் போய் பார்க்க சொல்லுங்கள். லேடிஸ் குடிக்கிறாங்களா இல்லையான்னு போய் பார்க்க சொல்லுங்கள். இந்த ஆளுக்கு சுத்த அறிவு இல்லை. மக்களை ஏமாத்தருக்கு கணவன் மனைவி எப்படியெல்லாம் பொய்யை சொல்கிறது, அந்த பொய்யை சொல்லிவிட்டு இழுக்கிறது. நிறைய பேர்த்த காப்பாற்றிச்சுங்க, நிறைய பேர்த்த காப்பாற்றிச்சுங்க. எத்தனை மெசேஜ் வந்திருக்குன்னு வருங்க. எத்தனை பேர்த்த ஏமாத்தினமே. அந்த பணத்தை வச்சு வயிறு வளர்த்துட்டுருக்கிற 2 ஜென்மங்கள். அதில் அந்த குழந்தைக்கு என்ன குழந்தைக்கு பார்த்தா நடிப்பு சொல்லி கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் நடி, இப்படியே யூடியூப்பில் நடி அப்படின்ட்டு முதல்ல கண்டென்ட் பண்ணி கொடுக்குறாரு. அந்த குழந்தை ஒரு நல்ல நாலேஜ் உள்ள குழந்தை தான். 2 பொண்டாட்டிக்காரங்க கீழே டைட்டில் போட்டால் அது ஒரு 2 பொண்டாட்டிக்காரன் சொல்கிறான் பாருங்கள். அதுதான் வேடிக்கையாக இருக்குதுங்க. கீழே லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். முதல் பொண்டாட்டி பேர் பிரியா, 2வது பொண்டாட்டி தான் அந்த பொய்காரிக்கு ஐத்திரி. அந்த பொய்காரிக்கும் நல்லா தெரியும். ஏன்னா பொய்காரிக்கு இதை விட நல்ல ஆடம்பரமாக யார் கூடயும் இருக்க முடியாது. பொய்காரி நல்ல ஆடம்பர மக்கள் இருக்கிறதுனால தான் இது சொல்லிட்டு இருக்கிறாங்க. கீழே ஹாஸ்பிட்டல் போனாங்களாமா, ஃபோன் பண்ணாங்களாமா,
2 பொண்டாட்டியுமே குடிச்சிட்டு இருந்த மாதிரி இவங்க சேனலில் குடிக்கிற தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதையும் வந்து பார்க்குறானுங்க வருங்க. அதையும் வந்து பெண்கள் ஆண்கள் அந்த வீடியோ பார்க்குறாங்க வருங்க. காரி துப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு என்ன அருவருப்பாக இருக்குது, குடிக்கிறத பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கிறா. அதாவது ஏமாளிக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நேற்று பிரசவம் பார்த்து யூடியூப்பை பார்த்து பிரசவம் பார்த்து அரெஸ்ட் ஆகியிருக்கிறாங்க. அதே மாதிரி யூடியூப்பை பார்த்து இவங்க சரி யூடியூப்பில் மருந்தை விற்று போட்டு எந்த ஒரு லைசன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு ஜிஎஸ்டி இல்லாமல் வீட்டுக்குள்ளே 10க்கு 10 ரூம்லேயுமே சமையல் கட்டுக்குள்ளேயுமே நாட்டு மருந்து கடையில் வாங்கி எவனோ ஒருத்தருக்கு கையோ காலோ கண்டிப்பாக வராமல் போய் எவனோ ஒருத்தருக்கு இழப்பு வரும்போது இந்த 2 தரித்திர தம்பதிகளை விரைவில் கைது பண்ணுவாங்க. அதாவது திருந்த வேண்டியதாக இருந்தீங்களா, அந்த முட்டாள் சப்ஸ்கிரைபர் திருந்துங்க. அதாவது நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் வாங்குங்க. உங்களுக்கு உடம்புல இவன் டாக்டரா வாட்ஸ்அப் வாங்கங்கிறாங்க. எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு வாட்ஸ்அப் வரணுமா? இவன் என்ன படிச்சிருக்கிறா ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஒரு இங்கிலீஷ் பேச சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பொய்கறிவை ஒரு இங்கிலீஷ் பேச சொல்லுங்கள். பொய்கறியோட அம்மா இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருப்பாங்களாட்டுக்குது, கூட்டிகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அந்த பொய்கறியோட அம்மாவுக்கு ஃபுல் சுகர் இருக்குது, இன்னும் ஹை சுகராக வரும், டயாசிஸ் வரைக்கும் கொண்டு போய் விடும். ஏன் நான் இதை சொல்கிறேங்கன்னா, நீங்கள் ஒருத்தனை ஏமாத்துனீங்கன்னா அது 4 மடங்கு உங்கள் குடும்பத்துக்குமே உங்கள் சந்ததிகளுக்கும் திருப்பி தரும். யூடியூப்பை பார்த்து பிரசவம் பார்த்து கைதான மாதிரி இவன் கைதாவாங்க. இந்த 2 பொண்டாட்டிக்கார இளவரசன் கைதானவாங்க. கீழே லிங்க்கு கொடுக்குற இவன் ஒரு 1ஆம் நம்பர் 2 பொண்டாட்டிக்காரன் தான். நான் சொல்கிறேன், கீழே பாருங்கள், லிங்க்கு மறக்காமல் பாருங்கள். இவன் முதல் பொண்டாட்டிக்கு கூட பேசினேன், அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன். அதில் வந்து டைட்டில் பாருங்கள், 2 பொண்டாட்டிக்காரங்க. இவன் தான் முதல் 2 பொண்டாட்டிக்காரன். அது அப்புறம் தான் அடுத்தவங்கள சொல்லணும். ஓகே, இவங்ககிட்ட தயவுசெய்து மருந்து வாங்காதீங்க. நேற்று யூடியூப்பில் பிரசவம் பார்த்த மாதிரி இவன் விரைவில் கைதாவாங்க. அதாவது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்கங்க. சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் கணவருக்கு தெரியாமல் தயவுசெய்து இந்த மருந்தை கொடுக்காதீங்க. சத்தியமாக ப்ராப்ளம் ஆயிரும். இவன் வந்து ஏமாற்றி சுற்றிட்டு இருக்கிறா. இந்த ஏமாற்று காரணமே அந்த பொய்காரியும் விரைவில் ஜெயிலில் கழுதிங்க போகிறது உறுதி. மருந்து வாங்கணுன்னா சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல், பாரம்பரியமான லைசன்ஸ் உள்ள ஹாஸ்பிட்டல், அணு ஹாஸ்பிட்டல், டாக்டர் நாகராஜன், 9445670646. அவர்கிட்ட போய் வாங்குங்க. இவனை பற்றி கேளுங்க, புட்டு வைப்பாங்க. நன்றி, வணக்கம்.